ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரீத் குக்கிங் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து அமாவாசை, அதனால் அமாவாசை ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தான் காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அரிசி ஊற வச்சுருக்கோம், அப்புறமா கருணக்கிழங்கு பருப்பு இதெல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம், புளி ஊற வச்சுருக்கோம், உளுத்தம் பருப்பு ஊற வச்சுருக்கோம் வடைக்கு. இப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரிசி போட்டு சாதத்துக்கு வச்சுருக்கோம். ஒரு கொதி வந்தோடனே நாங்கள் நிறுத்திடுவோம். ஒரு கொதி வந்தோடனே நிறுத்திட்டு ஒரு 1/4 மணி நேரமோ அரை மணி நேரமோ எடுத்து வச்சிட்டோன்னா அதிலே வெந்துடும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை மறுபடியும் வச்சு கேஸ் ஆன் பண்ணி அப்புறம் வெந்துச்சான்னு பார்த்துட்டு எடுத்து வெடிச்சிடுவோம். நாங்கள் வந்து தட்டு போட்டு ஓட்டத்தட்டு இந்த மாதிரி தட்டில் மூடிட்டு இந்த மாதிரி வெடிப்போம். நடுவில் ஒரு டம்ளர் வச்சுட்டு இந்த மாதிரி வெடிப்போம். இந்த மாதிரி வெடித்தா நல்லாயிருக்கும் சாதம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெடிச்சிட்டு எடுத்து வச்சுருவோம். இந்த மாதிரி செஞ்சால் சாதம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சாம்பாருக்கு செய்ய போகிறோம். சாம்பாருக்கு வந்து பருப்பு ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு மஞ்சள்தூள் ஒரு சிட்டிக்கு, அப்புறம் எண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு வச்சுடுங்க. ஒரு 4-5 விசில் விடுங்க. நல்லா பருப்பு வெந்துடும். அப்புறம் மூடியை திறந்து நம்ம குழம்பு கரண்டி இல்லை, அந்த குழம்பு கரண்டிலே நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி வச்சோன்னா நல்லா வெந்துடும், மசிஞ்சிடும் பருப்பு. அப்புறம் கொஞ்சம் பருப்பை வந்து சாதத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம். இன்றைக்கி அமாவாசையில் நாங்கள் பருப்பு போட்டு படைப்போம், அதனால் எடுத்து வச்சுருக்கோம். இதுலேருந்து கொஞ்சம் ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி தக்காளி வெங்காயம் ஒன்று போட்டு பொடியாக அரிஞ்சு போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் ஒன்று போட்டிருக்கோம். முருங்கைக்காய் மாங்காய் போட்டு செய்கிறோம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவு போட்டு கொதிக்க விடுங்க. காய் வேகிறதுக்கு கொதிக்க விட்டு அது வெந்துட்ட பிறகு புளி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கின்னு ஒரு கொதி விட்டு மாங்காவும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு தாளிக்கணும். இதை தாளிக்கலை இல்லை முதல்ல தாளிக்கலாம், கடைசியாகவும் தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் அது தாளித்த பிறகு கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டு சாம்பாரில் போட்டு கலரி எடுத்திங்கன்னா சாம்பார் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செய்யுது இந்த மாதிரி சாம்பார். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எப்படி செய்யுதுன்னு நீங்களும் பார்த்துக்கோங்க. அப்புறம் வடை செய்யறதுக்கு உளுத்தம் பருப்பு ஊற வச்சால, அந்த உளுத்த பருப்பை வந்து மிக்சியில் தான் நாங்கள் அரைப்போம். எப்போவுமே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கட்டியாக அரைச்சி வச்சுக்கணும். கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, இஞ்சியும் பச்சை மிளகாவும் பொடியை நறுக்கி போட்டு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், மிளகு வந்து 1 ஸ்பூன், அப்புறம் வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு வெங்காயம் போட்டு எல்லாத்தையும் நல்லா கரண்டி போட்டு கலக்கிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி நடுவில் ஓட்டை போட்டு சூடாக இருக்க எண்ணெயில் கடாயில் வந்து போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா ரவை நல்லா வந்துடும். மொறுன்னு வரத்துக்கு தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி எப்படி செய்யுதுன்னு. நான் வந்து கையிலே தட்டி போட்டுருவேன், அதுக்கே நல்லா வரும். கொஞ்சமாக கையில் வந்து தண்ணி தொட்டுக்கிட்டு அப்படியே கையில் வச்சு ரவுண்டாக பண்ணிவிட்டு நடுவில் ஓட்டை போட்டிங்கன்னா வடை வந்துடும். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு ப்ரௌன் கலரில் இருக்கும் நிதானமாக எடுத்திங்கன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும். இதுக்கப்புறம் கருணக்கிழங்கு செய்கிறோம். கருணக்கிழங்கை தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு போட்டு வேக வச்சுட்டு நல்லா மசிஞ்ச அளவுக்கு நல்லா வெந்துடணும். வெந்துட்ட பிறகு நான் தாளிக்கணும். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு, அப்புறம் உளுத்தம் பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை ஒரு கொத்து போட்டு வதக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வேக வச்சுருந்த கருணக்கிழங்கு அதில் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு புளி கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா அந்த புளியெலாம் வத்துற அளவுக்கு நல்லா கலரி விட்டு மிளகா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். காய் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பருப்பு பாயாசம் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பைத்தம் பருப்பு ஊற வச்சுக்கோங்க. அதை ஊற வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வெல்லம் தான் போட போகிறோம். அதை வந்து கரைச்சி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பைத்தம் பருப்பு வேக வச்சாலும் அது வெந்துட்ட பிறகு இந்த வெல்லத்தை வந்து வடிகட்டி ஊற்றிக்கோங்க. வெள்ளத்தில் அழுக்கு எதுனா இருக்கும், அதனால் வடிகட்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இதில் 1 கப் அளவுக்கு அந்த தேங்காய் பாலை கேஸ் நிறுத்திட்டு தான் ஊற்றணும். அப்படியே ஊற்றினீங்கன்னா திரியாக ஆகிடும்.
ஊற்றி வச்சுக்கோங்க. கலக்கிட்டு இதில் வந்து முந்திரி திராட்சை தாளித்து போடணும் நெய்யில். அவ்வளோதான். தாளித்து போட்டிங்கன்னா பருப்பு பாயாசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செஞ்சிடலாம். இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஈஸியாக செஞ்சிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக வந்துச்சு இந்த பாயாசம். அதுக்கப்புறம் ரசம் வைக்க போகிறோம். புளி வந்து கரைச்சி வச்சுக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்புறம் தக்காளி 2 பூண்டை வந்து தட்டி போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கையிலே வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கரைச்சிக்கிட்டு இதில் வந்து பருப்பு நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் சாம்பாருக்கு வச்ச பருப்புலேயே அதிலே கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் ரசப்பொடி வந்து 2 ஸ்பூனு. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், எண்ணெய் ஊற்றி ஒரு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு அதில் ஊற்றிட வேண்டியது தான். ரசத்தில் ஊற்றிங்கன்னா ரசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் செய்கிறோம். பீட்ரூட்டை வந்து அரிஞ்சு பொடியாக அரிஞ்சு தண்ணியில் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு விட்டிங்கன்னா பீட்ரூட் பொரியல் ரெடி. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கோங்க. இதில் தேங்காய் வேணுன்னா போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் நாங்கள் போட்டிருக்கோம். போட்டு தாளிச்சதை கொட்டி இறக்குனீங்களா பீட்ரூட் பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.